ஒசூர் அருகே அண்டை மாநில மருத்துவ கழிவுகளை கொட்டி தரம் பிரித்து எரிப்பதால் கிராம மக்கள் கடும் பாதிப்படைந்துள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் செல்வா இணைந்திருக்கிறார். செல்வா, எதற்காக இங்கு கொண்டு வந்து அது எரிக்கப்படுகிறது? நிச்சயமாக லவண்யா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியானது கர்நாடகா ஆந்திரா எல்லை பகுதியாக இருக்கிறது. இந்த எல்லை பகுதியிலே பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடந்தேறி வரும் சூழ்நிலையில தற்போது அதிர்ச்சிகரமான ஒரு செயல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக சமூக வலைதளத்திலே எங்களை காப்பாற்றுங்கள், எங்கள் வளங்களை காப்பாற்றுங்கள் என்று ஒரு விவசாயி கேள்வி விடுத்திருந்தார். இங்கு வந்து பார்த்த பொழுது கர்நாடகாவிலே இருக்கிற மருத்துவ கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளை இங்கே கொண்டு வந்து தரம் பிரித்து இங்கே எரிக்கிறார்கள் என்றும், எரிக்கும் பொழுது விண்முட்டும் அளவிலே புகை மூட்டம் வருகிறது என்றும், இங்கு இருக்கக்கூடிய 200 ஏக்கர் நிலங்கள் எங்களுக்கு பாதிக்கப்படுவதாகவும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விட்டனர். அது மட்டுமல்லாமல் அரசு புறம்போக்கு நிலம் இங்கு இருக்கிறது. இந்த புறம்போக்கு நிலத்திலே இந்த மாதிரி செயல்கள் செய்து வருகிறார்கள். அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் எல்லாம் இதில் உடந்தை இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இது குறித்து அந்த தகவலை வெளியிட்ட அந்த நபர் நம் கூட இருக்கிறார், அவரிடம் கேட்போம். வாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, எப்படி நீங்க பிரச்சனை? சார், 2 நாள் வந்து பகை வந்துருந்துச்சு. நான் டிரைவர் அனுப்புனேன், போய் பாருங்க ஏதாவது டிரைவர் அனுப்பு பார்த்தா போய் வீடியோ பிடிச்சுன்னு வந்தா. உடனே விஓக்கு தகவல் கொடுத்தா. ரெஸ்பான்ஸ் வரல, அங்கே எதுவுமே செய்யல. சாயந்தரம் வந்தாச்சுன்னா டிரைவர் கட்டு போட்டு இருக்காரு. அப்போ வந்து இந்த இடத்துல பார்த்தா இந்த மாதிரி எல்லாமே இருக்குது, இந்த இது எல்லாமே. அதனால்தான் அப்போதான் நான் நியூஸ்ல போட்டு விட்டேன். இந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டு இருக்கு, வாட்ஸ்அப்ல போட்டு விட்டேன், குரூப்ல போட்டு ஷேர் பண்ணி விட்டேன். அதனால்தான் இந்த பாருங்க சார், இந்த மரமெல்லாம் நின்றுருக்கு. கெட்ட வாசனை சார் வருது பகல. கிட்ட திப்பைப்பள்ளி, கோட்டட்டி, தோர்பள்ளி, கள்ளகூரிக்கி, உங்கட்டி, கொரகூரிக்கி, செம்பெட்டி, இந்த எல்லா ஊருங்களுக்கு நிறைய பகை போகுது. எல்லாம் எங்க கேட்கற, எங்க தோட்டத்துல இருந்தா வருதப்பா, நாத்தம் வருது, என்ன பாருங்க, எதை பாருங்கன்னு பார்த்து வந்து இந்த மாதிரி இருக்கு. விவரங்களுக்கு நன்றி செல்வா.